ஹாப்பி சண்டே. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:10 ஆயிடுச்சு. இப்போ தான் வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அரிசி ஊற வச்சுருக்கேன் சாதம் வடிக்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருவாடு வந்தது. ஆடி மாதம் கருவாடு ஸ்பெஷல். ஸோ குழம்பு கருவாடு, வாழை கருவாடு எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே தேங்காய் பாறை மீன், அப்புறம் மட்டன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுட்டு மட்டன் வந்து கிரேவி பண்ண போகிறேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து இதுதான். அரிசி வந்து சாப்பாட்டுக்காக ஊறிட்டுருக்கு. ஸ்டவ்வை பற்ற வச்சுடுவோம். எல்லாரும் லாஸ்ட்டாக தான் சாதம் வைப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே சாப்பாடு வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பாறையில் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே உரித்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் கட் பண்ணி மட்டும் கொடுங்க, நான் இந்த மேலே இருக்க இந்த முள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை நானே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதை க்ளீன் பண்ணணும். வாஷ் பண்ணி மட்டன் பார்த்தீங்கன்னா வேக போடணும். இந்த கருவாடுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. ஆடி மாதம்னா இந்த நம்ம கருவாடு நல்லா வாசனையாக இருக்கும். அந்த கருவாடு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கும். ஆடி மாதத்துக்கு இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா கீரைத்தண்டுங்க. நம்ம வந்து கீரைத்தண்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கிடைக்கும் ஆடி மாதத்தில். ஸோ அதில் கருவாட்டு குழம்பு வச்சோம்னா வேறு லெவலில் இருக்கும். அது எப்படியாச்சும் வாங்கிட்டு வந்து இந்த மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு கருவாட்டு குழம்பு. ஸோ அதுக்காக தான் அந்த கருவாடை வாங்கி வச்சுருக்கேன். நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சும்மா டக்குன்னு சமையலை முடிச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருப்பேன். ஸோ எல்லாமே காலி ஆகிடுச்சு. சண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைப்போம். கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்குவோம். அது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்க ஃப்ரீ. மற்றபடி எல்லா வேலையுமே அதே மாதிரி தான் செய்யணும். மாவாட்டி வைக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும், எல்லாமே பண்ணணும். வெங்காயம் எடுத்து வச்சுட்டேன். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எல்லாமே அரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா சும்மா டக்குன்னு பண்ணிடலாம். மீன் குழம்பு வைக்கணும். மீன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து குழம்பு தாளித்து விட்டோம்னா அதுக்கப்புறமா அந்த கேப்பில் கூட நம்ம வந்து அதை மீனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்தீங்கன்னா மட்டன் க்ளீன் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வச்சாச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து அதுலேயே பட்டை, பிரிஞ்சி இலை இது எல்லாமே போடுவாங்க. ஸோ நம்ம வந்து எப்போவுமே வெறும் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தாளிப்பு பண்ணும்போது தான் எல்லாமே போடுறது. ஃபஸ்ட்டு மட்டன் போடும் போதே அதில் தேவையான மசாலாலாம் எதுவுமே நான் போட மாட்டேன். பிரியாணிக்கு ஒன்றா அந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். சாதம் ஒரு அடுப்பில் வச்சாச்சு, மட்டன் ஒரு அடுப்பில் வச்சாச்சு. கருவாடு வந்து நம்ம வந்து கொஞ்சம் காய வைக்கணும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர்னால் வெயிலில் காய வச்சு அப்புறமா ஸ்டோர் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அது இப்போ வேலை ஆகாது. அதனால் அதை எடுத்து வச்சாச்சு. மீன் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு நம்ம தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் மீனை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். வேலை அதிகமாக இருக்கும்போது தான் இன்னும் அதிகமாக வேலை வைப்பாங்க. சாதம் வெந்துடுச்சு. 10:30 மணிக்கு எழுந்திரிச்சு வந்து எனக்கு மேகி வேணும் செய்யுங்க, முட்டை போட்டு தான் வேணும் அப்படின்றான். ஸோ அதனால் இங்கே மேகி ரெடி ஆகிடுச்சு. இங்கே முட்டை பொடி மாதம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இந்த பசங்களோட மனசெல்லாம் கெடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, முட்டை போட்டு மேகி ரெடி. நல்லா கலந்து விட்டால் சூப்பராக மேகி ரெடி ஆகிடும். சாதமும் வெந்துடுச்சு, வடிச்சிட வேண்டியதான். இந்த கேப்லேயே வந்து மேகியும் ரெடி பண்ணியாச்சு. மேகி வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அதில் இருக்க மசாலாலாம் நான் நிறைய ஆட் பண்ண மாட்டேன். அதில் அஜினமோட்டோ அதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலாக இதுவே வந்து சாப்பிட்றது வந்து நல்லதில்லை. இருந்தாலும் இதில் அந்த மசாலாலாம் எதுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கட் பண்ணி மிளகுத்தூள் போட்டுருவேன். அதுக்கு பதில் நான் எல்லாம் ஆகிட்டே இருக்குது. மீனை நானே க்ளீன் பண்ணிக்கிறேன். அந்த மேலே இருக்க முள்ளெல்லாம் எடுத்துக்கிறேன்னு வாயுதாரெலாம் விட்டேங்க. ஆனால் என் கத்தி எதுவுமே சரியில்லை. நான் க்ளீன் பண்ணியிருக்கிறத பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எடுக்கவே இல்லை. இதெல்லாம் எடுக்கவே முடியல. என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. கத்தி வச்சு எடுத்து பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நிறைய எதுவும் எடுக்கவே முடியல. குழம்பு கொதிச்சிட்ருக்கு. மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. மட்டன் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ரசம் கொஞ்சமாக இருக்குது. ஸோ தயிர் இருக்குது வீட்டில் ஏற்கனவே, அதனால் ரசம் வைக்கலை. இதோட சமையல் முடிச்சிட வேண்டியது தான். சாதமும் வடித்தாச்சு. மீன் மட்டும் இன்னும் வந்து ஒரு சில துண்டுகள்லாம் வந்து ஒழுங்காக நான் இந்த இதுவை எடுக்கலை. ஸோ எப்படியாச்சும் ட்ரை பண்ணி இதை எடுத்துடணும். இல்லைனா இது வந்து சாப்பிடும் போது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் நம்மளுக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மேலே உட்காந்து இந்த கருவாடை நல்லா காய வச்சு கொண்டு வரணும். அப்போ தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். மீனோடு பார்த்தா சண்டை போட்டிருக்காங்க.
சண்டை போட்டு முள்ளை எடுக்காமல் சதையே சேர்த்து பிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அதிபதியாக வேலைலாம் ஆகிட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு வழியாக முட்டி மோதி மீனெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. குழம்பு நல்லா கொதிடுச்சு. மீனை வந்து போட்டுடலாம். ஏதோ ஒன்று குறையுது, இருட்டாக இருக்குது. லைட்டு ஆஃப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். லைட் போட்டுக்கலாம். ஓகே, மீன் போட்டுடலாம். மட்டனும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. மட்டனில் வந்து நிறைய பேர் வந்து மிளகுத்தூள் சேர்க்க மாட்டாங்க. சிக்கன் தான் மிளகுத்தூள் போடுவோம். மட்டன் வந்து நிறைய பேர் வந்து மிளகுத்தூள் போட மாட்டாங்க. ஆனால் நான் வந்து மிளகுத்தூள் போடுவேங்க மட்டனுக்கு. எந்த நான்வெஜ்ஜுமே மீனை தவிர மற்ற எல்லாமே இறா, நண்டு, சிக்கன், மட்டன் எல்லாத்துக்குமே நம்ம மிளகுத்தூள் போட்டு சமைக்கிறது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்ட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எல்லாத்துக்குமே கொஞ்சம் மிளகுத்தூள் போடுவேன். மட்டனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லித்தூளும் போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். மீன் ஒரு கொதிக்கிட்டோம். மீன் குழம்பு ஆடி மாதன்றதுனால, ஆடி ஞாயிறு அப்படின்றதுனால எங்கள் முருங்கை மரத்தில் பாதி காலி ஆகிடுச்சுங்க. காலையிலே போட்டு தள்ளிட்டாங்க பாதியை. வாரம் கொஞ்சம் கொஞ்சம் காலி ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுது. இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து அம்மா அரைச்சி கொடுத்தது. இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு இது மாதிரி 2 பாட்டில் இது மாதிரி அரைச்சி வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு, ஏன்னா எல்லாத்துக்கும் தேவைப்படும். நம்மளுக்கு வந்து மிளகுத்தூள் இல்லாத விஷயமே இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து ஃப்ரிட்ஜில் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அவ்வளோதான். மீன் குழம்புலாம் கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பாத்திரத்தை நம்ம கழுவி எடுத்துட்டோம்னா இந்த கருவாடையும் க்ளீன் பண்ணி நம்ம போயிட்டு மேலே காய வச்சு கொண்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு. பாத்திரம் கூட தேய்ச்சாச்சு. அப்புறம் கருவாடெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஒருத்தவங்க மாட்டினாங்க என்கிட்ட. ஸோ அவங்கள பார்த்துக்க சொல்லி காய வச்சுட்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலேயே வேலை இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேலை இருக்குங்க. சண்டேன்றதுனால மாவு அரைக்கணும். அப்புறம் வந்து மெஹந்தி வேற போடணுங்க. நிறைய வேலைலாம் இருக்குது. துணி வேறு கொஞ்சம் வெயில் நல்லா காயுது இன்றைக்கி. ஸோ அதனால் துணியெல்லாம் மிஷினில் போட்டிருக்கேன். காஞ்சிச்சுன்னா அதை கொண்டு போய் மேலே காய வச்சுட்டு அப்படியே காய வச்ச கருவாடை கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.